இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களைத்தான் விடுவிக்கிறது மனதிலிருந்து. நீங்க இல்ல, எல்லாருமே. ஏன் எதிர்மறை எண்ணங்கள் வருது? நான் நல்லவனாகணும், நல்லதை பண்ணணும், நல்லதைதான் நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் முடியலையே, என்னுடைய பிரயத்னம் எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்க. ஒவ்வொரு தடவை நான் ட்ரை பண்றப்பவும் என்னால அந்த பாசிட்டிவ் ரோட்ல என்னால போக முடியலையே, மற்றவன் ஆற சக்சஸ் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஏன் இந்த மாதிரி நாம் இருக்கோம் அப்படின்னு நமக்கு யோசனை வருது. நான் போட்ட பிரயத்னத்தை மற்றவங்க போட்டிருந்தா எங்கேயோ மேல போயிருப்பாங்க, நினைக்க முடியாத உயரத்தில் போய் அவங்க புகழ பெற்றிருப்பாங்க. என்னால முடியலையே, நான் எஃபர்ட்டை போடுறேனே, நான் ரொம்ப சின்சியரா இருக்கிறேனே, ரொம்ப ஹானஸ்டா வேலை பண்றேனே, என்னால முடியலையே அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுவோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறப்பினுடைய மூல ரகசியம். ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு சாப்ட்வேரை போட்டிருக்காரு கடவுள். உங்க சாப்ட்வேர் விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, மேக், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆபரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டரை ஆபரேட் பண்ணுது. அந்த மாதிரி மனிதனுக்கு கூட ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்தை கடவுள் போட்டிருக்கிறார். உங்க ஆபரேட்டிங் சிஸ்டம் எனக்கு செட் ஆகாது, என்னுடைய ஆபரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு செட் ஆகாது. அப்படின்னா நான் செய்த கர்மங்களுக்கு தகுந்தபடி என்னுடைய வாழ்க்கையை கடவுள் நிர்ணயித்து விட்டார். தலையெழுத்து, தலை எழுத்து அப்படிங்கிறோம் நாம. அந்த தலையெழுத்தை மாற்ற முடியுமா? ஆன்மீகத்தை மாற்ற முடியாது, சயின்ஸ்ல மாற்றலாம். அதுதான் சயின்ஸ். சயின்ஸ் என்பது உண்மை, சயின்ஸ் என்பது லாஜிக். ஆன்மீகம் என்பது உண்மையானாலும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆன்மீகத்துல எல்லாமே உண்மைதான், ஆனால் நான் உணர முடியுமே தவிர மற்றவர்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் சயின்ஸ்ல அப்படி இல்லை. நான் என்ன உணர்ந்திருக்கேன் அதை மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது சயின்ஸ். இட் இஸ் நாட் பிலாசபி, இட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸா இருந்தா கூட சயின்டிபிக்கா இதெல்லாம் நடக்கக்கூடியது. ஸோ அப்படின்னா உங்க கர்மம் நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க அதுபடிதான் உங்க தாட் வந்துட்டு இருக்கு. உங்க சாப்ட்வேர் காசாடுன்னு சொல்லுது, உங்க சாப்ட்வேர் தண்ணி அடிக்க சொல்லுது, உங்க சாப்ட்வேர் பொம்பளை பின்னாடி போக சொல்லுது, உங்க சாப்ட்வேர் தண்ட பிண்டம், மற்றவன் காசுல சாப்பாட்டு பழையுங்குது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சாப்ட்வேரை போட்டான் கடவுள். சில பேருக்கு புத்திசாலித்தனம் பிறந்த உடனே எக்கச்சக்கமா புத்தி. ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காருவாங்க சில பேர், எப்பவுமே 100க்கு 100 மார்க். நான் என்னதான் பிரயத்தனம் பண்ணி ஃப்ரண்ட் பெஞ்சுக்கு வந்து உட்கார்ந்தாலும் என்னால 100க்கு 35-40க்கு மேல வாங்க முடியாது. இது என்னுடைய தலையெழுத்து நான் நிர்ணயிச்சு விட்டுடுறோம். தலையெழுத்தை மாற்ற முடியும். நான் ஒரு ஆன்மீக குருவா இருந்தாலும் இந்த சயின்டிபிக்கா ஜனங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுனால ஒண்ணு, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் சக்சஸா நடந்திருக்கு. நான் பாடம் நடத்துறப்ப சொல்றேன், நான் ஏதோ தானோ ஏதோ கத்துக்கிட்டு ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்துல படிச்சுட்டு உங்களுக்கு பாடத்தை சொல்ல வரல. என்னுடைய வாழ்க்கையில நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெட்டலைஸ் ஆயிருக்கு, மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. அதனால எனக்கு என்ன சொல்றது, அபரிதமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் பாடத்துல உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன தூண்டி விட்டுருக்கு. ஸோ அதனால உங்க நம்பிக்கைய நீங்க வெளியே கொண்டு வரணும்னா பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பேசிக் இது. ஸோ இதுக்கு நீங்க ஒரு கோலை சூஸ் பண்ணணும். நீங்க செலக்ட் பண்ற கோல், எப்படி கோலை செலக்ட் பண்றதுங்கிற டெக்னிக் அதையும் சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். விடாம ட்ரை பண்ணணும். உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஏதோ 47, 27, 37, 17, 10 ஏதோ ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க எதை சொல்லி கொடுத்து என்ன பண்ணாலும் உங்களுடைய எஃபர்ட் இல்லாம பிரயத்னமே பண்ணாம உட்காந்துட்டு கடவுள் பண்ணுவார்னா நடக்காது. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி உங்களை தள்ளி விடுவார் கடவுள். நீங்க எடுத்து வைக்கிற ஒரு அடி சரியான அடியா இருக்கணும். நான் வைக்கக்கூடிய அடி, முதல் அடி சரியான இடத்துல வச்சாதான் நீங்க முன்னாடி அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் நீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் உங்களை தேடி வரும்.